அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு அப்பப்போ வந்துகிட்டே இருக்கும். இன்றைக்கி எங்கள் அம்மாவோட ஸ்பெஷல் மீன் குழம்பும் ஃபிஷ் ஃப்ரையும் தான் பார்க்க போகிறோம். இப்போ வீடியோ ஃபுல்லாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ குழம்புக்கு போடுறதுக்கு மத்தி மீனும் அதுக்கப்புறம் பாறை மீனும் இந்த 2 மீனும் எடுத்திருக்காங்க. இதெல்லாம் வந்து குழம்புக்கு போடுறதுக்காக எடுத்திருக்காங்க. இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா மத்தி மீன் தனியாக எடுத்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா பாறை மீன் தனியாக எடுத்து வச்சுருக்காங்க. இது ரெண்டும் வந்து இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்குள்ளது. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு உள்ள மசாலாலாம் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 2 மீனுக்குமே தனித்தனியாக போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் சோம்புத்தூள் சேர்த்துருக்காங்க. இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். மீன் மசாலா வேணும்னா சேர்த்துக்கலாம், நாங்கள் சேர்த்துக்கல. இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி தொளிச்சிட்டு இப்போ 2ஐயும் மேரினேட் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்படியே வச்சுருங்க. இப்போது இது மேரினேட் ஆகிற டைமில் நம்ம குழம்பு ரெடி பண்ணிக்கலாம். புளி வந்து ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு ஊற வச்சுருந்தாங்க. இப்போது அந்த புளி கரைச்சி நம்ம தண்ணி தனியாக எடுத்துக்கலாம். இப்போது இந்த புளி தண்ணியில் நம்ம மீன் குழம்புக்குள்ளே மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து வீட்டிலே காய வச்சு அரைச்சி வச்சுருக்காங்க. இப்போ அந்த மசாலாலேருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த புளி தண்ணியில் சேர்த்துக்கிறாங்க. அது கூடவே தேவையான அளவு கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கோங்க. இப்போது இது 2த்தையும் நல்லா கையால் கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கோங்க. வெங்காயம்லாம் நம்ம அரைச்சி சேர்க்கும் போது குழம்பு இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக வெங்காயம், தக்காளி, பூண்டு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது அரைச்சாச்சு. அதை இப்போ குழம்பு கூட சேர்த்துக்கோங்க. இப்போது மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசிட்டு அதையும் இப்போ சேர்த்துக்கோங்க அது கூட. இப்போ ஒரு பாத்திரம் வச்சுட்டு இப்போ வெண்டைக்காயெலாம் அந்த வளவளப்பு போகிறதுக்காக அந்த அந்த பாத்திரத்தில் சும்மா கல் உப்பு போட்டுட்டு அந்த வெண்டைக்காய் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் அந்த வெண்டைக்காயில் உள்ள அந்த வளவளப்புலாம் போகும். அதனால் அது நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஜீரகமும் வெந்தயமும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கோங்க.
இப்போ நம்ம குழம்புக்கெல்லாம் கரைச்சி வச்சுருக்கோம்ல, இப்போ அதை ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் மிளகாய் தூள் சேர்க்க மறந்துட்டாங்க, இப்போது அதையும் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம வதக்கி வச்சுருந்தோம்ல வெண்டைக்காய், அதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் தண்ணியில் நல்லா கழுவிட்டு இப்போ ஒரு கொதி வந்தோன்னே அதில் வெண்டைக்காயெலாம் சேர்த்துக்கோங்க. இப்போ வெண்டைக்காய் எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை கவர் பண்ணிவிட்டு ஒரு 10-15 நிமிஷத்துக்கு நல்லா கொதி வரட்டும். இப்போது அடுத்தது இந்த சைடு ஃபிஷ் ஃப்ரை பண்ணிக்க போகிறாங்க. பாறை மீன் ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம்ல, இப்போ அதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இது முடிச்சுட்டு அதுக்கப்புறமா மத்தி மீன் வந்து ஃப்ரை பண்ணுவாங்க. இப்போ இது ஒரு சைடு நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ இதை இன்னொரு சைடு திருப்பி போட்டுடலாம். இப்போது 2 சைடும் நல்லா வெந்துருச்சு. இப்போ பாறை மீன் வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது வேறு பேன் வச்சுட்டு அதில் கொஞ்சம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ மத்தி மீன் மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம்ல, இப்போ அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து நல்லா சீக்கிரம் வெந்துடும். அது ஆனால் கொஞ்சம் மொறுமொறுன்னு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இப்போ இந்த சைடு வெந்துருச்சு. இப்போ அடுத்த சைடு திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ இதுவும் 2 சைடு வெந்து நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக மத்தி மீன் ஃப்ரையும் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம குழம்பு வந்து கொதிச்சிட்ருக்கு. இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம குழம்புல வந்து மீன் சேர்த்துக்கலாம். மத்தி மீன், பாறை மீன் ரெண்டுமே இப்போ சேர்த்துக்க போகிறோம். இப்போ ஒன்று ஒன்றா எல்லா மீனையும் இதில் போட்டுக்கலாம். இப்போ மீன்லாம் போட்டாச்சு. அப்புறம் கொஞ்சமாக மல்லித்தழை சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாமே சேர்த்துட்டு லைட்டாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணால் போதும். இப்போ இதை கவர் பண்ணிவிட்டு ஒரு 5-10 நிமிஷத்துக்கு கொதிச்சா போதும். அதுக்கப்புறம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம்.
இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், குழம்பும் நல்லா ரெடி ஆகிடுச்சு, மீனும் நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான். இப்போ மீன் குழம்பு, அப்புறம் மத்தி மீன் ஃப்ரை, அப்புறம் பாறை மீன் ஃப்ரை எல்லாமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ சர்வ் பண்ணி சாப்பிட வேண்டியது தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.